முந்தைய தினமும் ஒரு வீடியோ ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பல நிமிடங்கள் பேசிய ஒரு வீடியோவில் ஒரு சிறிய ஒரு கட்டொன்றினை சிறிய ஒரு பகுதியினை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது அதன் பிரகாரம் அவர்கள் வழங்கும் மொழிபெயர்ப்பானது தீவிரவாதம் என்று சொல்லப்படுகின்றபடியே முஸ்லிம் மக்கள் மத்தியில் இருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது என்ற விடயத்திலே பாராளுமன்றத்தில் அனுமதி சாணக்க தோன்றவர்கள் கூறினார்கள் என்கின்ற திரிவுபடுத்தப்பட்ட சிந்தனை அங்கு வெளியிடப்பட்டிருந்தது. ஒன்று நாங்கள் இங்கு கூறிக்கொள்ள விரும்பும், நம்முடன் பல வருடங்களாக கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்ளும் இந்த நபர்கள் நம்முடன் தற்பொழுது இந்த மண்டபத்தில் அமர்ந்திருக்கின்றார். கடந்த கால பகுதியில் பல்வேறு தரப்பட்ட இனவாத சம்பவங்கள் இந்த நாட்டில் இடம்பெற்றிருந்த வேளையில் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் மக்கள் சார்பாக குரல் கொடுத்தவர்கள் நாங்கள். அதில் நாங்கள் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உங்களுக்கு தெரியும், தர்கா டவுன் தாக்கப்படுகின்ற வேளையிலே முஸ்லிம் பாராளுமன்ற தலைமைத்துவங்கள் பின் கதவால் பாராளுமன்றத்தை விட்டு வெளியே செல்கின்ற வேளையிலே, அதாவது தாம் அங்கம் வகிக்கும் அரசாங்கத்திற்கு எதிராக பாராளுமன்றத்தில் பேச முடியாது என்கிற நிலைமை ஏற்பட்டிருந்த வேளையிலே, குறிப்பாக ரவுஃப் ஹக்கீம் உள்ளிட்டோர் அந்த விடயத்தை பாராளுமன்றத்தில் பேச மறுத்த வேளையிலே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், வாக்குகளின் எதிர்பார்ப்பும் இல்லாமல், நியாயத்திற்கும் நேர்மைக்கும் சார்பாக குரல் கொடுத்த ஒரே ஒரு அரசியல் தலைவர் அன்ரு திசாநாயக்க என்பதை நாங்கள் நினைவு கூறுவோம். அத்துடன் உங்களுக்கு தெரிந்த தேசங்களுக்கு எதிராக தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்ட வேளையில், குறிப்பாக நமக்கு தெரியும் மலட்டுத்தன்மை உள்ளிட்ட மலட்டுத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள், உள்ளாடைகள் முஸ்லிம் கடைகளில் விநியோகிக்கப்படுகின்றன என்ற போலி பிரச்சாரங்கள் மக்கள் மத்தியிலே பரப்பப்பட்டுக் கொண்டிருந்த வேளையில் அதற்கு எதிராக, அந்த கலவரங்களுக்கு எதிராக சத்தியாகிரக நடவடிக்கைகளில் நாங்கள் அனைவரும் ஈடுபட்டிருந்தோம். அன்ரு திசாநாயக்க தோழரின் தலைமை. நமக்கு அந்த நேரத்தில் நாங்கள் மௌனிகளாக இருந்திருக்க முடியும். நமக்கு மௌனிகளாக இருந்திருந்தோம் என்று சொன்னால் நமது வாக்கு வங்கியில் இன்னும் 1-2 லட்சங்கள் வாக்குகள் அதிகரித்திருக்கும். ஆனால் நாங்கள் மௌனிகளாக இல்லாமல் நேர்மைக்கும் நியாயத்திற்கும் நீதிக்கும் சார்பாக நாங்கள் குரல் எழுப்பியிருந்தோம். அந்த கால பகுதியிலே பலர் கூறியிருந்தார்கள், நீங்கள் இந்த சத்தியாகிரகங்களில் ஈடுபடுவீர்கள் என்று சொன்னாலும் அது உங்களது வாக்கு வங்கி விழும், கொஞ்சம் மௌனமாக இருங்கள் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். நாங்கள் ஆனால் கேட்கவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் நேர்மைக்கும் நீதிக்கும் சார்பாக குரல் எழுப்பும் ஒரு சமூக மாற்றத்தினை வலியுறுத்தி அரசியலில் ஈடுபடும் ஒரு அமைப்பு என்ற ரீதி இல்லை. இனவாதம் ஒட்டுமொத்தமாக துடைத்தறியப்பட வேண்டும் என்ற சிந்தனையை கொண்ட ஒரு அமைப்பு என்ற ரீதி இல்லை. தேசிய ஒற்றுமை கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்ற சிந்தனையை அடிப்படையாக கொண்ட அமைப்பு என்ற ரீதி இல்லை. நாங்கள் அந்த நேரத்தில் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் அந்த சத்தியாகிரக நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட்டோம். அதன் பின்னர் தான் இந்த நாட்டில் ஒரு சமாதானத்தை பற்றி பேசவல்ல, சாந்தியை பற்றி பேசவல்ல, அமைதியை பற்றி பேசவல்ல ஏனைய சக்திகளுக்கும் ஒரு உறுதுணையான ஒரு ஆதரவான நிலைமை இந்த நாட்டில் ஏற்பட்டது. நாங்கள் தான் வீதிக்கிறங்கி அதனை ஸ்டார்ட் பண்ணி வச்சோம். டாக்டர் ஷாஃபி அவர்களது பிரச்சனை ஏற்பட்டிருந்த வேளையிலே பாராளுமன்றத்தில் டாக்டர் ஷாஃபிக்கு சார்பாகவும் அந்த இனவாதத்துக்கு எதிராகவும் குரல் கொடுத்த முதலாவது பாராளுமன்ற உறுப்பினரும் அரசியல் கட்சி தலைவரும் அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள். நாங்கள் இதனை மறக்க முடியாது. அந்த வேளையில எனக்கும் பல்வேறு தரப்பட்ட அழைப்புகள் வந்தது. அன்பு தோழர்கள் லூஸ் ஆகுங்க, இந்த நேரத்தில் வந்து இந்த டாபிக்கை கையில் எடுத்திருக்கிறார், எவ்வளவு ஓட் சுடையும் தெரியுமான்னு கேட்டாங்க. நாங்க சொல்றோம், நாங்க வாக்கு எதிர்பார்த்து அரசியல் செய்யற அரசியல் கட்சி இல்லை. நாங்கள் நியாயத்தையும் நேர்மையும் எதிர்பார்த்து நாங்கள் அரசியல் செய்யற அரசியல் கட்சி. நாங்கள் உண்மைக்கு சார்பாக நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம். அதன் அடிப்படையிலே தான் இந்த ஷாஃபியின் பிரச்சனையின் ஏற்பட்டிருந்த வேளையிலே விஞ்ஞான பூர்வமான விளக்கத்தினை நாங்கள் பாராளுமன்றத்தில் நாங்கள் வழங்கியிருந்தோம். அந்த வேளையிலே பல்வேறு தரப்பட்ட அவதூறுகளும், பல்வேறு தரப்பட்ட கைதுகளும், பல்வேறு தரப்பட்ட ஒடுக்குமுறைகளும் இந்த நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நாங்கள் அவற்றிற்கு எதிராக நாங்கள் அந்த வேளையிலே குரல் கொடுத்ததன் பிரகாரம் இன்று டாக்டர் ஷாஃபி அவர்கள் நிரபராதியாக இன்று அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். வரலாறு அவரை விடுதலை செய்திருக்கின்றது. எமக்கு எமது கட்சியின் தலைமை பீடத்தில் இருந்து வந்த செய்தி, தயவு செய்து முஸ்லிம் மக்களது வீடுகளுக்கு சென்று அவர்களுடன் உறவாடி அவர்களை தனிமைப்படுத்த விடாமல் அவர்களுடன் ஒன்றாக நீங்கள் பயணியுங்கள் என்ற விடயம் நமக்கு வழங்கப்பட்டது. அந்த செய்தி வழங்கப்பட்டது. நாடளாவிய ரீதியில் பாரிய முஸ்லிம் எதிர்ப்பு பிரச்சாரங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையிலே ஒரு கட்சியின் தலைமை தமது அடிமட்ட அங்கத்தவர்களுக்கு சொல்கின்றது, நீங்கள் முஸ்லிம் வீடுகளுக்கு செல்லுங்கள், அவர்களது வீடுகளில் உணவு அருந்துங்கள், அவர்களுடன் ஒன்றாக நீங்கள் பழகுங்கள், அவர்களை நீங்கள் தனிமைப்படுத்தாதீர்கள் என்ற விடயத்தினை நமது கட்சி தலைமை நமக்கு அறிவித்திருந்தது. அதற்குரிய சாட்சிகள் இங்கு இருக்கின்றன.
எங்களுக்கு இந்த ரோட்டுகளும் அப்பொழுது தெரியாது. இந்தியாவை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும், நிறைய பைரோட் லேனுகள் நிறைய இருக்கு. நாங்கள் சில வீடுகளை நாங்கள் சென்றடைவதற்கு நாங்கள் அந்த டைம்ல நாங்க முகம் கொடுத்த பிரச்சனைகள் எங்களுக்கு தான் தெரியும். ஊர் மக்கள் எங்களை சந்தேகமா பார்ப்பாங்க. ஆனா எங்களுக்கு ஊர் மக்களை சந்தேகமா பார்க்கக்கூடிய நிலைமையும் இல்லை. நாங்க கட்டாயம் நாங்க வெளி எழுத்தாக்கள் அந்த டைம்ல வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. நாட்டுல கர்ஃபியூ போடப்பட்டு கொண்டிருக்குது. நாங்க வாகனத்தை வச்சு முழிச்சிட்டு இருக்கும் போது எங்க போகணும்னு தெரியாம நாங்க இவங்களுக்கு கால் பண்ணி எப்படி நான் வீட்டுக்கு வாரேன், எப்படி வாரேன்னு சொல்லி நாங்க கேட்டு தேடி நாங்க போனாங்க. அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு இவங்களை கூடி எங்களோட வந்து இவ்வளவு நீண்ட பயணம் இன்னைக்கு எவ்வளவு அர்ப்பணிப்புகளை செஞ்சு கொண்டிருக்காங்க. எலெக்ஷன் டைம்ல வந்து லீவு போட்டு எலெக்ஷன் கேட்கிறாங்க, எந்த விதமான சம்பளமும் இல்லாம. இந்த காரியாலயங்களை கூட வந்து இன்னைக்கும் கட்சி நிதி ஒதுக்கீடு எங்களுக்கு ஒன்றும் இல்லை. மக்களோட சேர்ந்து மக்களோட நாங்க பழகி மக்கள் மூலமாக பெறப்பட்ட நிதிகள் மூலமாக தான் இதெல்லாம் செய்யப்படுது. இவ்வாறான ஒரு நீண்ட பயணத்தினை ஆரம்பிப்பதற்கு அந்த எத்தனிப்பை வழங்கியது இந்த கட்சியின் தீர்மானம். நாடே வந்து ஒரு சமுதாயத்துக்கு எதிராக திரும்பி இருக்கக்குள்ள தங்கள கட்சி உறுப்பினர்களுக்கு சொல்லுது, அந்த கட்சி தயவு செய்து அந்த மக்களை தனிமைப்படுத்த விடாமல் நீங்கள் அவர்களுடன் சேர்ந்து பயணியுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்க அதுக்கு நீங்க இது செஞ்சு கொடுங்க. நாங்க உடனே செஞ்ச வேலை எங்களுக்கு தெரிஞ்ச முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணி நாங்க சொன்னோம், மதான் சாப்பாடு போட்டு வைங்க, நாங்க வரோம். ஏன்னா அந்த டைம்ல மலட்டுத்தன்மையான சாப்பாடு தொடர்பான பிரச்சனையும் இருந்து நாங்க லேசா நாங்க செஞ்ச விஷயம் சாப்பாடு போடுங்க, நாங்க வரோம். அவங்களுக்கு டவுட், ஏன் இவங்க வந்து இந்த டைம்ல இப்படி ஒரு பிரச்சனை சொல்றாங்க, இப்படி ஒரு விஷயத்த கேட்கிறாங்க. ஆனா அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வச்சிருக்கு. அன்ரு திசாநாயக்க அவரது வாழ்க்கையின் அதி பெரும்பான்மையான கால பகுதியினை இந்த நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிப்பு செய்தார். அவர் மாணவர் கால பகுதியில் இருந்து இந்த நாட்டில் சமத்துவத்தையும் சாந்தியையும் நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு சம உரிமைக்கான போராட்டத்தில் அவர் தன்னை ஒரு பங்காளியாக நினைத்துக் கொண்டார். அந்த போராட்டத்தை பொறுத்துக் கொள்ள முடியாத அரச இயந்திரம் அவரது அண்ணனை கூட அவரது சகோதரனை கூட கொலை செய்தது. இவ்வாறான நிலைமையின் மத்தியிலே மீண்டும் அவர் தலைமறைவாக இருந்து மீண்டும் அவர் மிகுந்த கஷ்டத்தின் மத்தியிலே கல்வி நடவடிக்கையை மேற்கொண்டு பல்கலைக்கழகம் சென்று தனது பட்டப்படிப்பை முடிக்கின்ற அதே வேளையிலே மாணவர் அமைப்பின் தலைவராகவும் இருந்து இந்த கட்சியினை மீண்டும் அவர் கட்டி எழுப்புவதற்கான மிகவும் முக்கியமான நடவடிக்கையில் அவர் ஈடுபடுகின்றார். உங்களுக்கு தெரியும், 94ஆம் ஆண்டுக்கு பிறகு மிகவும் கஷ்டமான ஒரு நிலைமையின் மத்தியில் தான் இந்த கட்சி மீள கட்டி அமைக்கப்படுகின்றது. அதற்கு பின்னர் நமக்கு தெரியும் 94ஆம் ஆண்டு ஒரு பாராளுமன்ற ஆசனம் நமக்கு வருகின்றது. 2000ஆம் ஆண்டு 10 பாராளுமன்ற ஆசனங்கள் வருகின்றது. அன்று தொடக்கம் இன்று வரையிலே 24 வருடங்கள் தனது சம்பளத்தை கூட தனது சுய தேவை கருதி பாவிக்காமல் இலங்கையிலே அரசியல் மேற்கொண்டு வரும் ஒரே ஒரு கட்சி தலைவன் அன்ரு திசாநாயக்க என்று நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். இவ்வாறான ஒரு அனுபவம் வாய்ந்த அர்ப்பணிப்பு திறன் கொண்ட இவ்வாறான பல்வேறு தரப்பட்ட ஒரு தலைமைத்துவ அந்த அனுபவத்தை கொண்ட இந்த நபர் இந்த முறையும் தேர்தலில் உங்கள் முன்னே வந்து நிற்கின்றார். இந்த நாட்டில் சாந்தி சமாதானம் அது போன்ற சம உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி இன்று தேர்தலில் நிற்கும் ஒரே ஒரு பிரதான ஜனாதிபதி வேட்பாளர் அன்ரு திசாநாயக்க என்று நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், தேசிய ஒற்றுமையினை வலியுறுத்தக்கூடிய இனவாதத்திற்கு எதிரான குறிப்பாக முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களது பதவிகள் பறிபோகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட பாராளுமன்றத்தில் இருந்த வேளையில் அனைத்து முஸ்லிம் நபர்களையும் தீவிரவாதிகளாக சித்தரித்திருந்த இந்த வேளையில் நாங்கள் தேசிய ஒற்றுமைக்காக நாங்கள் எடுத்த நடவடிக்கையின் ஒரு நீண்ட உரையின் ஒரு சிறிய ஒரு அம்சத்தினை எடுத்துக்கொண்டு, அதாவது நாங்கள் சொன்ன விஷயம் என்ன, முஸ்லிம் தீவிரவாதம், அதாவது வந்து சஹரான் போன்ற நபர்கள் இந்த தீவிரவாதம் உருவாவது முஸ்லிம் மக்கள் மத்தியில் இருந்து இதனை தடுப்பதற்காக முஸ்லிம் மக்கள் பாடுபட வேண்டும். இதற்கு நாங்கள் வெளியிலிருந்து யாரையும் கொண்டு வர முடியாது. இவ்வாறான விடயங்களை தடுப்பதற்கு முஸ்லிம் மக்கள் மத்தியில் இருந்து மக்கள் எதிர்ப்பு குரல் எழுப்பியிருந்தவர்கள். எங்களுக்கு தெரியும், காத்தான்குடியில் சஹரானுக்கு எதிரான பாரிய கோஷம் அந்த காலப்பகுதியில் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இவ்வாறு பல்வேறு தரப்பட்ட விடயங்களை நாங்கள் கூறியதன் விளைவாக மனநோய் அடைந்த ஒரு சில நபர்கள், மன வருத்தம் அடைந்த ஒரு சில நபர்கள் இன்று நமக்கு எதிராக இந்த அவதூறு பிரச்சாரங்கள் மூலமாக எம்மை வீழ்த்த நினைப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது இடம்பெற போவதில்லை. அவை மக்களது ஆதரவு நமக்கு இருக்கின்றது. மேலும் இந்த முறை பிரச்சார நடவடிக்கைகளுக்காக அன்ரு திசாநாயக்க தோழர் அவர்கள் கிண்ணியா நகருக்கு வருகை தர இருக்கின்றார். எதிர்வரும் 28ஆம் தேதி மாலை கிண்ணியா நகரில் பாரிய பொதுக்கூட்டம் ஒன்றை மேற்கொள்வதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம்.
ஆகவே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் ஒன்றாக நாங்கள் பணிபுரிய வேண்டும், மிகவும் பாடுபட வேண்டும். எதிர்வரும் 1 மாத காலங்கள் இருக்கின்றது. இந்த வெற்றியினை நாங்கள் நிலைநாட்டுவதற்காக நாங்கள் அனைவரும் பாடுபடுவோம். இந்த பொதுக்கூட்டத்தினை நாங்கள் வெற்றி கூட்டமாக நாங்கள் மாற்றுவோம். எங்களுக்கு தெரியும், கிண்ணியால மீட்டிங் போடுறோம்னு சொல்லக்குள்ள நாட்டுக்கே ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு உத்வேகம் கொண்டு வரும், ஒரு உணர்வு கொண்டு வரும். கிண்ணியா மீட்டிங் தான் அந்த இலங்கையில உள்ள எல்லா மீட்டிங்கையும் ஆயிலும் தூக்கி மேல வைக்கிற மீட்டிங். இதுவரை காலமும் நாங்கள் 3 மீட்டிங் நாங்கள் பப்ளிக் மீட்டிங் செஞ்சிருக்கோம், 3ம் சக்சஸ். அல்ல இந்த முறை மீட்டிங்கை சக்சஸ் ஆக்குற மட்டும் இல்ல, இந்த முறை எலெக்ஷன் ரிசல்ட் செய்யும் நாங்கள் சக்சஸ் ஆக்காமல் நாங்கள் திரும்ப மாட்டோம் என்கிற விடயத்தினையும் நாங்கள் இங்கு கூற விரும்புகிறோம்.